வணக்கம் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. நமச்சிவாயத்தின் திருவருளாலும் இறைவனின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று 22/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்தாங்கன்னா 53வது நாள். இன்றைக்கி தேய்பிறை நவமி. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இரவு ராகு காலம் 9 மணியிலிருந்து 10 மணி வரை காலை. குளிகை காலம் 6 மணியிலிருந்து 7:30 வரை காலை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். கும்ப லக்னத்திலே சூரியனின் இருப்பு 3 நாழிகை 19 வினாழி. சூரிய உதயம் 6:32 கரணம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி என்ற 2 நட்சத்திரங்களின் கீழே. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தசமி திதி, நவமி அப்படிங்கிறது நம்முடைய தேய்பிறை கேலண்டரில் இருக்கக்கூடிய விஷயம். இன்றைய கோச்சாரத்தின்படி குரு இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பார், மிதுனத்தில் செவ்வாய் இருப்பார், கன்னியில் கேது இருப்பார். சனி சூரியன் புதன் மூவரும் கும்பத்திலும், சுக்கிரன் ராகு மீனத்திலும் இருப்பது இன்றைய கோச்சாரத்தின் அமைவது. சமநோக்கு நாளான இன்று சனிக்கிழமை. இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய, ரொம்ப வீக்காக இருக்கேன் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு கோயில் பரிகாரமாக சோழவந்தான் மூலநாதர் சுவாமி கோயில் அப்படிங்கிறதுக்கு, சோழவந்தான் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மூலநாதர் சுவாமி கோயில் அப்படின்னு இருக்குது. அங்கே கோயிலுக்கு செல்லும்போது இந்த பலன் கிடைக்கும்னு குறிப்பில் பார்க்கிறோம். நார்மலாக சொல்லுவோம் குறைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லிட்டு, அப்படி நிறைகுடமாக இருந்தக்கூடிய ரிஷிகள் எல்லாம் நமக்கு பல விதத்திலும், நான் இல்லைனாலும் இந்த உலகத்துக்கு பல விதத்திலும் பயன்படட்டும் என்று கணித்து வைத்தது தான் பஞ்சாங்கத்தின் வழிகள். அந்த பஞ்சாங்கத்தின் வழிகளின் படியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்கத்திலே திதி வார நட்சத்திர யோகம் என்பது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பொதுவாக இந்த சனிவாரம் ஸ்திரவாரம்னு சொல்லுவோம். எதையுமே நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நாள். அதுலேயும் கடன் திருப்பி கொடுப்பது, கடன் வாங்குவது, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கடனை யாருக்குன்னா கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியது தந்தால் திருப்பி கொடுத்தா கடன் அடைந்து விடும். அதனால் சிறவாரத்தில் இதை செய்வதனாலே கடன் பேர்டன் உங்களை விட்டு போயிடும். இன்றைய நாள் நவமி அப்படிங்கிற போது யாருக்குன்னா சண்டை போடணும் இதெல்லாம் இருக்கிறதுல வழக்கு போடுவதற்கான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி லிஸ்ட் அவுட் பண்ணினீங்கன்னா கரெக்டாக போயிடும். இல்லை யாருன்னா நண்பர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா அவங்களோட பேசுகிறது போகிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஹர்ஷண கரணம் ஹர்ஷண யோகம் அப்படிங்கிற யோகத்தில் இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கிறது அப்படிங்கிறத செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிறதுலாம் நல்லது. ஸ்திரவாரம் ஹர்ஷண யோகம் அதை ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால பதவி ஏற்பது அப்படிங்கிறது ரொம்ப நீடூடி இருக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. இன்றைய கரணம் கரஜை கரணம் அப்படிங்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறதும் குறிப்பாக காண்கிறோம். இப்படி திதிவார நட்சத்திர யோகங்களை பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் பல விதத்திலும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து நாம் இந்த நாளின் ராசி பலனை காண்போம். மேஷராசி அன்பர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொஞ்சம் அப்பப்போ முன்கோபம் வந்திருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 2ல் இருக்கக்கூடிய குரு உங்களை கோபப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் கோபம் ஆகிட்டுருக்கிறீங்க. பணம் இல்லையேன்னு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய கடனை தீர்க்கக்கூடிய பண வசதி கிடைக்கக்கூடிய நாள் இன்று. விருந்து விசேஷங்கள்லாம் கொஞ்சம் போய் கலந்துட்டு வாங்க. உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழுங்கள். அலுவலகத்திலே
பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் மேலதிகாரியின் பாராட்டு கிடைக்கும், சலுகை கிடைக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி விற்பனை லாபம் கிடைக்கக்கூடிய காலம் இன்றைக்கி வியாபாரிகளுக்கு. பணம் கொடுக்கல் மாக்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும். பழைய பாக்கிகள்லாம் போராடி வசூல் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாளை வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான டே. செலவுகள் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை காணப்படும். 6, 9 என்ற எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் நல்லதொரு காலத்தை அமைத்து கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. சிலருக்கு புதிய வாகனம் யோகம் உண்டாகும். வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையாலே நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்திலே வேலைகளிலும் மற்றவர்களும் பேசுவது பொறுமையும் அவசியம். தங்களை அறியாமல் தவறுகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. கடையை விரிவுபடுத்தும் முயற்சியிலே இன்றைய நாள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு விருந்தினர் வழியினாலே பணி சுமை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணிகளினால் கூடுதல் கவனம் தேவை. இந்த நாள் 8, 10 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருமண முயற்சிகள் இன்றைக்கு சாதகமாக முடியக்கூடும். அதனால் கொஞ்சம் அதை பற்றி யோசிங்க. சிலருக்கு புதுசாக நகை வாங்கணும்னு யோகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். சிலருக்கு அவர்களால் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்திலே விற்பனை லாபம் கூடுதலாக கிடைக்கும். கடையை விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகை, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் 8, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகர் வழிபாடும் துணை நின்று உங்களை வாழ்க்கையை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு சிறிய அளவிலே உடல் நலிலே பாதிப்பு உண்டாகும். குடும்பத்திலே உறவினர் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். சகோதர வழியில் இருந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலைகளிலே அதிகரிக்கும் பலு, புதிய பொறுப்புகளினால் வரக்கூடிய சோதனை இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதிகாரிகள் பாராட்டுகள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதும், பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் காஷனாக வச்சுக்கிறோம் வியாபாரிகளுக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்தோன்னா கொஞ்சம் உற்சாகமான நாள் வச்சுக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள்னு பார்த்தோன்னா அலுவலகத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பாங்க. 1, 4 என்ற எண்ணும் அபிராமி அம்பனை வழிபடுவதும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பணவரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். என்னால் மிக்சடாக இருக்கும், சேமிக்க முடியாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர் வருகினாலே வீடு உற்சாகமாக காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே பொறுப்புகள் அதிகரிக்கும். பணி சுமையும் அதிகரிக்கும். உங்களை நம்பி வேலையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் மற்றவங்களை நம்பி கொடுத்துட்டு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. செய்யாதீங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம், சக வியாபாரி கூட கொஞ்சம் இணக்கமாக இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரும். அதனால் டிலே, உங்களுக்கு கொள்முதலில் கொஞ்சம் டிலே இருக்கும். அதனால் கொஞ்சம் வாடிக்கையாளர் தட்டுப்பாடு உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று. 1, 4 என்ற எண்ணும் அம்பன் வழிபாடும் ரொம்ப முக்கியமான வழிபாடாக இதை வைத்துக்கொள்ளுங்கள்.
வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, பண வரவு தேவையான அளவு இருக்கும். வீண் செலவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நான் இதை புதுசாக பண்ண போகிறேன்னு மட்டும் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதெல்லாம் கொஞ்சம் அவங்களோட அந்யோன்யமாக இருந்துருங்க. உறவுக்காரங்களோட நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை யோசிப்பேங்க. கடைப்பிடித்த பொறுமையை எந்த காரணத்தும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். திருமண முயற்சிகளே கொஞ்சம் இந்த இன்றைக்கி டே பிற்பகுதியில் கொஞ்சம் மேற்கொடுங்க. காலையில் வேண்டாம். அலுவலகத்திலே வேலை சும்மா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு அதனால் பிரச்சனை. வேலையே ஏற்கனவே கொஞ்சம் ஜாஸ்தியாக வேறு இருக்குது, கூடுதலான பலி. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கவன சிதறல் உண்டு. விற்பனையில் வியாபாரத்திலே லாபம் சுமாராகத்தான் இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. முடிந்தவரை சக வியாபாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாள் அப்படின்னே சொல்லுவேன். பொறுமையை கடைபிடிக்கணும் அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. 1-6 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் மிக முக்கியமானதாகிறது. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. உறவுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். திருமண முயற்சிகளிலே இந்த நாளைக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நல்லதாக முடியும். நல்ல வரனை அமைத்து கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே பணியின் காரணமாக கொஞ்சம் விலகி போகக்கூடிய தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். வேலைகளிலே கூடுதல் கவனம் தேவை. அவசியம் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசும்போது பதட்டம் இல்லாமல் பொறுமையாக பேசுறது அவசியம். வியாபாரத்தில் விற்பனை கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரி கூட கொஞ்சம் இணக்கமாக பழகினால எதிர்காலத்தில் நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கொஞ்சம் சிரமம் தரும் நாள் அப்படின்னு வைத்து கொண்டாலும் சமாளிக்கக்கூடிய நாளாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதிலே தாமதத்திலே கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும். 7-9 என்ற எண்ணும் அம்பிகையின் வழிபாடும் உங்கள் ஊக்கத்தை தருவதாகவும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேம்பாடும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். திருமண முயற்சிகள் இந்த வாரத்திலே ஈடுபட வேண்டாம். இந்த நாளிலே தாயாரின் உடல்நிலையிலே கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதன் காரணமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடும். உடன் இருக்கும் பணியாளர்கள் மன சங்கடத்தை ஏற்படுத்துவதனால் கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்திலே விற்பனை லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பழைய வாக்கியங்களெல்லாம் வசூல் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சனிக்கிழமை கடனை வசூல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வசூலாகிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதுனால குடும்பத்தை நிர்வகிக்கும் சிரமங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். வாயை கட்டினா நல்லது. 3-7 என்ற எண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஒரு நல்லது ஒரு காலத்தை காட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நேயர்களே, தேவையான பணம் இருக்கும். தேவையற்ற செலவுகள் ஒன்றும் வருவதற்கில்லை. அதனால் கொஞ்சம் சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை காணப்பட போகுது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். சகோதரர்கள் அன்பு ஆதரவு மனத்துக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்பு பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுவரைக்கும் தடையாக இருந்த சலுகை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வியாபாரத்தில் போட்டியை கடந்து விற்பனை அப்படிங்கிறதுனால லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். சக வியாபாரிகள் நல்லதை செய்ய போகிறாங்க, பயப்பட வேண்டாம். ஆனால் புதுசாக எந்த எக்ஸ்ட்ரா ஏஜென்சி புதுசாக பண்ண போகிறேன்றதெல்லாம் வேண்டாம்.
குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு நாளாக அமையப் போகிறது. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றிவிடும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பண வரவு அப்படின்னா மகிழ்ச்சி தரமாக இருக்கும். குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வைத்து கொண்டீங்கன்னா போதும். திருமண முயற்சிகள் கொஞ்சம் சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கக்கூடும். உடல் நலம் பற்றி மருத்துவ சிகிச்சைகள் கொண்டு அதன் மூலியமாக செலவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் உயர்தர பொறுப்பிலே இருப்பவர்கள் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவதனாலே ஒரு நல்ல ஒரு சலுகை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மற்ற இடமாற்றங்கள், இப்படி பண்ணுற சலுகைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. சக வியாபாரிகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதுனால வியாபாரத்திலே ஒரு கொடுக்கல் வாங்கலே இணக்கமான சூழ்நிலை காணக்கூடும். ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு முன்னாடி நல்ல ஆலோசனை பெற்ற பிறகு செய்தீர்கள் என்றால் இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைந்துவிடும். குடும்ப நிர்வாகம் பெருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரமான நாளாகும். தேவையான பணம் கிடைக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுங்களோ அது மாதிரி எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய நடக்க முடியும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. 8-10 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கிறார். பண வரவு அப்படின்னா எதிர்பார்த்தது கூட ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கலாம். குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக இருக்கும். உறவுக்காரங்கிட்டேருந்து பேசினோம்னா பேச்செல்லாம் நல்லபடியாக வந்து சேரும். வழக்கு கோர்ட்டில் இருந்ததுன்னா சாதகமாக முடிஞ்சிடும். வயிறு தொடர்பான பிரச்சனை மட்டும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படுவதனாலும் தடைபட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதனாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வியாபாரத்தில் விற்பனை லாபம் சுமாராகத்தான் இருக்கும். வேலையாட்கள் அவரவர் போக்கில் விட்டு பிடிச்சிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படி ஸ்டக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லதாக வச்சுக்கோங்க. உங்களுடைய பங்குதாரர்கள்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் அவங்களோட சகஜமாக மூவ் பண்ணிவிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் ஒரு நல்லதொரு நாளாக இன்றைய நாளை அமைத்து கொள்ளலாம். செலவுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும், அதுவே சந்தோஷம். செலவுக்கு மட்டும் இருக்கல, வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுனால அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் வழிபாடும் ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலாக அமையும். வாழ்க வளத்துடன். சுறுசுறுப்புக்கு பெயர் போன்ற அப்படியே மீனம் அப்படிங்கிற ராசிக்குடைய அன்பர்கள் பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தியாக வச்சுருப்பாங்க. ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்பவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மனதிலே சோர்வு கொண்டு இருக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு. பிறருக்கு கொடுத்து திரும்பாத கடன் தொகையை இன்று சனிக்கிழமை அன்றைக்கி கேட்டிங்கன்னா கிடச்சிரும். கேளுங்க. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதிலே உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாளாக இருக்கும். செலவுகளை சமாளிப்பது கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக இருக்கும். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வெங்கடேச பெருமாளின் வழிபாடும் ஒரு நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.